நமஸ்தே. இன்றைக்கி பிரவீன் உத்தரார்த்திலிருந்து பேப்பர் 2 அதில் காவிய சாஸ்திர அந்த புக்கிலிருந்து வக்ரோக்தி அலங்கார் பார்க்கலாம். சப்த அலங்கார். அதில் லாஸ்ட் வீடியோவில் யமக் அலங்கார் பார்த்துருந்தோம். அதில் சொல்லியிருந்தேன் அலங்காருக்கா பரிச்சை ரைட் பண்ணணும், அலங்காரிக்கு பரிபாஷா, அலங்காருக்கே பிரகார். எந்த ஒரு அலங்கார் கொடுத்தாலும் இந்த 3 டாபிக் ரைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் பற்றி ரைட் பண்ணணும். பாருங்கள், ஜஹா கோயி கிசி பாத்துக்கோ ஏக் அர்த்தமே பத்தாவே. இப்போ யாருக்கிட்டையாவது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு மீனிங் கொண்டு நம்ம அதை சொல்லுவோம். மகர் தூசரா பின் அர்த்த லகாவே. ஆனால் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதை புரிஞ்சிக்கும் போது இன்னொரு மீனிங் அதை போட்டுப்பாங்க. வக்ரோக்தி அலங்கார் होता है. அங்கே வக்ரோக்தி அலங்கார் வருது. உஸ்கே 2 பேத் है. அதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லேஷ் வக்ரோக்தி, காக்கு வக்ரோக்தி. ஃபஸ்ட்டு ஸ்லேஷ் வக்ரோக்தி, செகண்டு காக்கு வக்ரோக்தி. இதில் ஸ்லேஷ் வக்ரோக்தினா ஜப் அநேக் அர்த்த வாலே சப்தும், இப்போ நிறைய மீனிங் இருக்கிற ஒரு வேர்டு தூசரா அர்த்த நிக்காலா, அதை அடுத்து இன்னொரு மீனிங்கை கொடுத்ததுன்னா அதை ஸ்லேஷ் வக்ரோக்தின்னு சொல்லலாம். அடுத்தது காக்கு வக்ரோக்தி. ஜப் காக்கு யானி கண்ட் துவனிக்கு விசேஷதா, இல்லை கண்ட் மீன்ஸ் தொண்டையிலிருந்து வர அந்த சவுண்டிங், அதுக்கான ஒரு விசேஷமான ஒரு காரணத்தினால பின்ன அர்த்தம், அதுக்குன்னு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துடுச்சுன்னா அதை காக்கு வக்ரோக்தின்னு சொல்லலாம். ஏக் சப்த அலங்காரம், இது ஒரு சப்த அலங்காரத்தை சேர்ந்தது. உதாரணம் பாருங்கள், பிக்ஷுக்கு கோ கித கோ கிர்ஜேம் சோ तो मंगन को बलि द्वार गयो ही. यहाँ पर लक्ष्मी शिवजी को भिक्षुक के रूप में कहती है. இங்கே லக்ஷ்மி என்ன பண்ணுறா, சிவஜியை பிக்ஷுக் மீன்ஸ் பிச்சைக்காரன் அந்த மாதிரி நினச்சிட்டு அவள் அந்த ரூபத்தில் சொல்கிறான். तो பார்வதி விஷ்ணு को भिक्षुक के रूप में मानकर उत्तर देती है. ஆனால் பார்வதி என்ன பண்ணுறா, விஷ்ணுவை பிச்சைக்காரன் நினச்சிட்டு அந்த மீனிங்கில் அவள் என்ன பண்ணுறா, ஆன்சர் சொல்கிறான். பிக்ஷுக்கு சிவஜி, பிக்ஷுக் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அவங்க ஒருத்தர் நினச்சிட்டு சொல்கிறாங்க, இன்னொருத்தரை நினச்சிட்டு அவங்க நினச்சின்னு சொல்கிறது. இந்த வக்ரோக்தி அலங்கார் எதனா டவுட் இருந்தால் பாருங்கள், ஒரு தடவை நல்லா ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டு எதனா புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.